தன்னோட வாழ்க்கை மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம தன்னை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் அடிமாடு போல உழைச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே. ஸோ உங்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படிப்பட்ட மாற்றங்களை தரப்போகுதுன்னு பார்க்குறதுல நீங்களே ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பீங்க. அதுக்கு காரணம் மிக முக்கியமான 3 கிரகங்கள் 2025 வருஷத்தில் பயிற்சி ஆகுதுங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் வரக்கூடிய சனி பயிற்சி, மே மாதத்தில் வரக்கூடிய ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சியும் ரிஷபராசிக்காருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். வருஷத்தினுடைய தொடக்க காலத்தில் மே மாதம் வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்த போகிறார். ரிஷபராசிக்காருடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும், மண் வாங்கணும், மனை வாங்கணும், சுய தொழில்கள் சார்ந்த விஷயங்களில் பல முக்கிய முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எல்லாருக்குமே இறைவனுடைய அருளோடு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவை தரக்கூடிய அடிப்படையில் கடவுள் கொடுக்க போகிறாருங்க. ஸோ அதில் பார்க்கும்பொழுது பார்த்தா ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய 2வது பகுதி 2025 மிகச்சிறந்த ஒரு பகுதியாகவே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ரொம்ப நாளாக வேலையில் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினச்சவங்க, ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள், அல்லது வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கிறதுக்குரிய வாய்ப்பை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கிடைக்கும். 5000 சம்பளம் கிடைச்சா போதும்னு பார்த்த வேலையில் கடவுள் 50,000 சம்பளத்தோட கூடிய ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போயிட்டு நம்ம செலக்ட் ஆகலன்னு திரும்பி வந்திருந்தவங்களுக்கு கூட திரும்பவே அந்த இடத்துல கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கறதுக்குரிய சூழல்களை ஏற்படுத்தும். குறிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் 5வது இடத்துல இருந்த கேது 4வது இடத்துக்கு வரும்பொழுது வண்டி வாகனத்தை மாற்றணும். ரொம்ப நாளாகவே இந்த பழைய வண்டி வாகனம்லாம் யாரெல்லாம் வச்சு புது வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த வண்டி வாகனத்தை நீங்கள் வாங்குவீர்கள். அதே மாதிரி ரெனோவேட் பண்ணணும் வீடை, அல்லது வீடு கட்டி பாதியிலே பெண்டிங்கில் நிற்குது, அந்த வீடை கட்டி முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக 2025 அந்த பணிகள் எல்லாமுமே சரியான விஷயத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ விலகி இருந்த நண்பர்களும் உறவினர்களும் உங்களை தேடி வந்து உங்களுடைய ஒரு அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய சூழல்களை உருவாக்கும். மே மாதத்துக்கு பிறகு 2ல் குரு வர்றதுனால ரிஷபராசிக்காரர்களுடைய இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப மாங்கல்யத்துக்குரிய அமைப்புகளும் வரும். கல்யாண தடையை யாரெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே திருமண யோகங்களை கடவுள் கூடி வந்து கொடுப்பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடு, பிரிவோடு வாழ்ந்துட்டு இருந்த தம்பதியர்கள் யாராக இருந்தாலும் ஒற்றுமையோடு சேர்ந்து வாடுவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். கல்யாணம் ஆகி கடந்த 1.5 வருஷத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சி போராடிக்கிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருளோடு புத்திர பாக்கியம் கடவுள் நிச்சயமாக கொடுத்தே தீர்வார். பல பேர் பூர்வீக ஊருக்கே போக முடியல, பூர்வீகத்தில் ஒரு குலதெய்வ கோயில் கூட சாமி கும்பிட முடியாமலே ஒரு தடப்பட்டு போய் இருந்துச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பூர்வீகத்தினுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பித்திரு தோஷம் ஏதாவது குடும்பத்தில் பரம்பரையாகவே இருந்து சில பாதிப்புகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த தோஷம் உங்களை விட்டு விலகக்கூடிய அற்புதத்தை இந்த வருஷத்தில் செய்ய போகுது. இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய சனி 11ஆம் இடத்துக்கும் 11ல் இருக்கக்கூடிய ராகு 10வது இடத்துக்கும் வர்றது ரொம்பவே ஒரு விசேஷமான அமைப்புன்னு சொல்லுவேன். 3, 11ஆம் இடத்துல லாபத்தில் சனி பகவான் இருக்கும் பட்சத்திலையோ அல்லது ராகு பகவான், கேது பகவான் இருக்கும் பட்சத்திலையோ ஒரு நல்ல பலன்களை தருவார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் லாபத்தில் குருவோட வீட்டில் குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் குரு மே மாதத்துக்கு பிறகு சஞ்சரிச்சு இருக்கக்கூடிய நேரத்தில் லாபஸ்தானத்தில் குரு வீட்டில் வந்திருக்கக்கூடிய சனி ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுதியான பண பலத்தை கொடுப்பார். கடந்த ஒரு 5 மாதம் 2025 முதல் 5 மாதங்கள் கொஞ்சம் சுணக்கமாகவே உங்களுக்கு இருந்தால் கூட அந்த மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை வந்தே தீரும், மிகப்பெரிய பணம் வரும். குறிப்பாக 10ல் வரக்கூடிய ராகு நிச்சயமாக மே மாதத்திற்கு பிறகு 2025 ஒரு புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் பெற்றுத்தரும். அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட்டுக்கான பொறுப்பு உங்களை தேடி வருது. சினிமா லைனில், ஊடக லைனில், அந்த டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பலம் இருக்குது. நேற்றுக்கு ஒரு போஸ்ட் போட்டாங்க, 1000 பேர் கூட பார்க்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் மில்லியனில் வியூஸ் போகிறதுக்குரிய சூழல்களை ஏற்படுத்தும். பங்குச்சந்தை சம்மந்தமான விஷயங்களில் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பலம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக 2025 அடித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம மனதார வேண்டிக்கணும். ஸோ முற்பகுதியில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் கடந்து 2025 பிற்பகுதியாக மே மாதத்திற்கு பிறகு ராசிக்கு 2ல் குரு வந்ததுக்கு பிறகு நீங்கள் செயல்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். எந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய கேது 4வது இடமான சுகஸ்தானத்துக்கு வரும்போது நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வண்டி வாகன மாற்றம் ஏற்பட்டே தீரும். அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக இருக்கணும்னு சொல்லி மட்டும் நம்ம மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கணும். ரொம்ப குறிப்பாக அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவோட உடல்நலத்தில் கவனம் செலுத்தணும், தாயோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அம்மா எந்த விஷயங்களை சொன்னாலும் அந்த விஷயங்கள் சரியானதாகத்தான் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று தாயை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும், அல்லது தாயை பிரிய வேண்டிய
வேண்டிய சூழல் ஏற்படும், அல்லது தாய்க்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகளை ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஸோ இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டாலே போதும். மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இந்த 2025 ஒரு மிகப்பெரிய திருப்பம் தரக்கூடிய அற்புதமான வருஷமாகவே உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாம். ஸோ எந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்தா, திங்கட்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் எதாக இருந்துச்சுன்னா அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு மனமுருக பஞ்சதீபம் 5 அகல் விளக்குகளை ஏற்றி எம்பெருமான நினைச்சு கிழக்கு திசை பார்த்து திரி வச்சு நீங்கள் மனமுருக இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் சொன்ன எதிர்மறையான விஷயங்கள் கூட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயமாக மாற்றி நீங்கள் நினைக்கிற எல்லா காரியத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ மற்றும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம். நன்றி.